அது மாதிரி ஜெயலலிதாவை எதிர்த்து அவர் பேசுறது, இவங்களை எதிர்த்து அவர் பேசுறது. இப்ப பிரச்சனை என்ன, கருணாநிதினு பேரை சொல்லிட்டாங்களாம். பிரச்சனையா தான். எப்படி எங்க தலைவர் பேரை சொல்லுவீங்க? வேற எப்படி சொல்றது? ஏதோ எந்த இதுவும் இல்லாம அப்பளுக்கற்ற மனித புனிதரை குறை சொல்லிட்ட மாதிரியும் உன்னால உட்கார்ந்து இருக்க முடியல. ஏன்? தகுதி இல்லை. ஜெயலலிதா சரியில்லை, ஆட்சி சரியில்லை, ஆளு சரியில்லை சொல்றதுக்கு உனக்கு தகுதி இல்லை. இதுதான் பிரச்சனை. அங்க ஒரு விடுதலை சிறுத்தையோ, ஒரு பாமகவோ, ஒரு மதிமுகவோ, கம்யூனிஸ்ட்ல 2 பேரும் போய் உட்கார்ந்து இருந்தா நீ ஊழல் செஞ்சுட்ட, நீங்க அதை பண்ணிட்டீங்கன்னு சொல்லவாத உனக்கு ஒரு தகுதியாவது இருக்கு. நீ ஊழல் செஞ்சிய, நீ தானப்பா உற்பத்தியை செஞ்சாங்க, நீ தானப்பா உருவாக்கி விட்ட, நீ தானே பண்ணி விட்ட. நீ சாராயக்கல்ல முள்ள திறந்தது நீ தானே சாமி. நீ மின்சாரம் தடை இல்லாம உன் ஆட்சியில கரண்ட்ங்கிறது என்னன்னு தெரியாம இருந்தது. எதையுமே பேச முடியல. அப்ப இதுக்கு மேல இருக்க முடியாம வெளிநடப்பு. அதுலயும் ஒரு வெட்கம் வருது. எங்களை வெளிநடப்பு செய்கிறோம் என்று சொல்லாதீர்கள். சரி, நடப்பு வெளியில சொல்லலாமா? உங்க பிரச்சனை. அவர் ஐயா ஸ்டாலின் ஊர் ஊரா போய் ஜனநாயகம் படும் பாடு, அதான் நாங்க பார்த்துருக்கோமே ராசா, பார்த்துருக்கோமே. இப்ப போய் மானிய கோரிக்கையில நாங்கள் அதற்கு ஒத்துழைப்பு கொடுத்தோமா இல்லையா? அதை நாங்கள் செய்தோமா இல்லை? எழுதி வச்சுக்கிட்டு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் கலைஞர் அவர்கள் கட்சி வேற அப்பா வேற மறந்து போச்சு.